1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா, சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறது. நமக்கு எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, பேசினா நம்ம தடுத்து ஆட்கொள்வார். இது பேசக்கூடாது, நீ ஏன் பேசுற இதெல்லாம் அப்படி சொல்லி நம்ம தடுத்து ஆட்கொள்வார். அதனால தான் பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏசாயின் புஸ்தகம் 28:26 அவருடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து. எப்படி போதிப்பாரா நமக்கு? அவருடைய தேவன் நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவரை உணர்த்துவார், நன்றாய் போதிப்பார். நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும், கண்டிக்கிற இடத்துல கண்டிப்பார், திட்டுற இடத்துல திட்டுவார், அன்பா பேசுற இடத்துல மகிழ்ச்சியோட பேசுவார். அவருடைய தேவன் நன்றாய் போதிக்கிற தேவன். என்ன செய்யணும், நமக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். நல்லா சிச்சிப்பாரு, நம்மளை போதிப்பாரு, நம்மளோட பேசுவார், மகிழ்ச்சியாக பேசுவார், நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அதனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டு சொல், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். சிவனை கொடுத்த முதல்ல நம்ம என்ன நடத்துறாரு, ஒரு மந்தையை நடத்துற போல நம்ம நடத்துறாரு. அல்லேலூயா. தன் ஆடுகளை மந்தையை நடத்துற போல நம்ம நடத்துறாரு. பத்திரமாய் நடத்துகிற தேவன். மூன்றாவதாக நமக்கு என்ன நித்திய கொடுத்து நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. நான்காவதாக பசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம தந்து நன்றாய் போதிக்கிற தேவன். எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை போல போதிக்க முடியாது யாராலையும். அப்படி போதித்து நம்ம நடத்துவார். அல்லேலூயா. அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பெற்றுக்கொள்ள கீழே விடுறதுக்காவையோ கை தட்டுறதுக்காவையோ அதுக்கு மாத்திரல, நன்றாய் போதிக்கிற தேவன். நம்ம ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.